வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 2024 நடந்த குரூப் 7A எக்ஸாமோட ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பேப்பர் வித் அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்த்தலாம். இந்த இயர் குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில கொஸ்டின்ஸ் இதுலேருந்து ரிப்பீட் ஆகலாம். இந்த சேனலுக்கு புதுசு தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விச் இஸ் ட்ரூ ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர்? இது அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை உண்மை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா திறந்த மனப்பான்மை மற்றும் அறிவுசார் நேர்மை. செகண்ட் மேட்ச் பார்த்தலாம். சார்லஸ் டார்வின், எவால்வேஷன் பரிணாமம். நெக்ஸ்ட் கிரிகர் மெண்டல். கிரிகர் மெண்டல் வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், ஸோ இங்கே வந்து மரபியல், அதுதான் கரெக்டு. ராபர்ட் கோச், மாடர்ன் மைக்ரோபயாலஜி நவீன நுண்ணுயிரியல். கிளாண்டா பெர்னார்ட், பிசியாலஜி உடற்செயலியல். பின்வரும் பத்தியை படித்து அதற்கான கேள்விக்கு உங்களது பகுத்தறிவு திறனை உபயோகித்து பதிலளிக்கவும். முதுகெலும்பு நெடுவரிசை எலும்புகளால் உருவாக்கப்படுகிறது. அவை நெடுவரிசைக்கு அதிர்ச்சி உறிஞ்சுகளாக செயல்படும் குருத்தெலும்பு பட்டைகள் மூலம் பிரிக்கப்படுகின்றன. முதுகெலும்பின் முதுகெலும்பு எலும்புகளில் உள்ள துளைகள் வழியாக நரம்புகள் சுற்றளவில் செல்கின்றன. இந்த நரம்புகள் டிஸ்குகளுக்கு மிக அருகில் இயங்குகின்றன. அதனால்தான் தன்னிடம் நீண்டு கொண்டிருக்கும் டிஸ்குகள் இந்த நரம்புகளுடன் சேர்ந்து வலியை ஏற்படுத்தும். மேலே உள்ள பத்தியில் என்ன விளக்கப்பட்டுள்ளது? இதுதான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, தன்னிடம் நீண்டு செல்லும் வட்டு நரம்பு வலியை ஏற்படுத்தும் விதம், இதுதான் விளக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டுமே இந்த ஃபுல் பேரா கொடுத்துருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அந்த ஒரு கொஸ்டின் தான். டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும். 2n+1. அமோனியாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியத்தை கண்டுபிடிக்கவும். இங்கிலீஷில் அமோனிஃபையிங் பாக்டீரியம். விச் ஒன் இஸ் அமோனிஃபையிங் பாக்டீரியம் மீன்ஸ் பேசிலஸ் ரமோசஸ். அறிவியல் மனப்பான்மையை கீழ்வல்லவற்றில் எது தவிர மற்றவை புகுத்த முடியும்? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேள்விகள் கேட்டல், ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவியல் தகவல்களை படித்தல், சோதனைகள் செய்தல், மனப்பாடம் செய்தல். இதில் வந்து எது தவிர மற்றவை எல்லாத்தையும் புகுத்த முடியும் பார்த்தீங்கன்னா 1, 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 எல்லாமே ஓகே. இதில் எது பண்ண முடியாதுன்னா மனப்பாடம் செய்தல், இதை தான் வந்து பண்ண முடியாது. கீழ்காண்பவற்றுள் எவை சரியானது? அணுக்கரு உலைகளில் நியூட்ரான் மட்டுப்படுத்தி தனிப்பான்களாக செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும்? இதில் 3, 4 தான் கரெக்டு. அது என்னன்னு பார்த்தலாம். குறைந்த அணு எடை கொண்டவை, லோ அட்டாமிக் வெயிட் இருக்கணும். நியூட்ரானை உட்கவரும் குறுக்கு வெட்டு பரப்பு குறைந்த அளவு கொண்டவை, லோ அப்சார்ப்ஷன் கிராஸ் செக்ஷன் ஃபார் நியூட்ரான்ஸ். கோபாலகிருஷ்ண கோகலேவை இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன் மற்றும் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் பால கங்காதர திலகர். நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? எதெல்லாம் உண்மைன்னு பார்த்தலாம். 1, 2 and 3. ஸோ ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் டிசம்பர் 2022 நிறைவேறியது, இதுவும் கரெக்டு தான். 2008க்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது, இதுவும் கரெக்டு தான். புகையிலை தயாரிப்புகளில் நிக்கோட்டின் அளவை குறைக்கப்பட வேண்டும், இதுவுமே கரெக்டு தான். எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண்மிளகாய் அல்லது தாய் மிளகாயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது? பேர்ட்ஸ் ஐ சில்லி ஆர் தாய் சில்லி. எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா மிசோரம், யுஎஸ்ஏக்கு அனுப்புறது மிசோரம். ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன? இங்கிலீஷில் கிராவிடேஷனல் வேவ்ஸ். ஃப்ரம் எ கொலேஷன் between 2 பிளாக் ஹோல்ஸ், 2 கருந்துளைகளுக்கு இடையிலான மோதலில் இருந்து உருவாகின்றன. ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணு எண் என்ன மற்றும் நிறை எண் என்ன? அணு எண் 92.
நிறை எண் 241. ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும்? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 நாள் தான், 30 டேஸ் தான் டைமு. ஜூன் 2022 டேஷ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது. தூய்மைக்கான மக்கள் இயக்கம், த கிளீன் பீப்புள்ஸ் மூமெண்ட். இதுதான் வந்து ஜூன் 2022 தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், தூய்மைக்கான மக்கள் இயக்கம். நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது? யூனிட்டி மால், ஒற்றுமை வணிக வளாகம். பின் வருவனவற்றில் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள் தமிழ்நாடு. இங்கே மட்டும்தான் வந்து மிக குறைவான புகையிலை உற்பத்தி பண்ணுறாங்க. மற்ற எல்லா இடத்துல அதிகம். ஆந்திரா, கர்நாடகா, பீகார்லாம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் வந்து ரொம்ப கம்மி. உயிர் சிதைவு செயல்முறை காற்றுநிலை சுவாசம் அல்லது காற்றில்லா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர் பொருளை உடைக்கிறது. இங்கே ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2CH2O இட் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் மீத்தேன் CH4. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றில்லா செயல்முறை, ஆனரோபிக் ப்ராசஸ். தாவர வகை மற்றும் சராசரி ஆண்டு மழைப்பொழிவை சென்டிமீட்டர் சரியாக பொறுத்துக. எவ்வளோ சென்டிமீட்டர் வந்து மழை பொழிஞ்சால் என்ன மாதிரி தாவர வகைகள் அப்படிங்கிறத பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்துக்கலாம். இது வந்து அப்படியே கரெக்டாக ஆர்டராக இருக்குது. அதாவது பசுமை மாறா காடுகள் 200 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிஞ்சா, பருவமழை காடுகள் 100 to 200 சென்டிமீட்டர், வறண்ட காடுகள் ட்ரை ஃபாரஸ்ட் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 50 to 100 சென்டிமீட்டர், டெசர்ட் பாலைவன காடுகள் இது வந்து பிலோ 50 சென்டிமீட்டர். ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கலாம். கீழேருந்து மேலே பார்த்துக்கலாம். டெசர்ட்னால் சுத்தமாக எதுவுமே நம்ம வந்து வளர்கிறதுக்கு இருக்காது, மணல் மாதிரி. ஸோ அது வந்து 50 சென்டிமீட்டர் கீழே இருக்கிறதெல்லாம். அடுத்து 50 to 100 அது பார்த்திங்கன்னா ட்ரை ஃபாரஸ்ட், ரொம்ப வறண்டு போகிறது. அப்புறம் 100 to 200 அந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா அந்த 100 ரேஞ்சு, 100 to 200 அது வந்து மான்சூன் ஃபாரஸ்ட், பருவமழை காடு. நல்ல எவர்க்ரீன் ஃபாரஸ்ட், பசுமையாகவே இருக்கிறது பார்த்திங்கன்னா எபோவ் 200 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸி. கூற்று மற்றும் காரணம் வகை. கூற்று: வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை. காரணம்: இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்றிருக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா ஏ சரி, அதாவது கூற்று சரி, ஆனால் ஆர் தவறு. இந்தியாவில் உள்ள இமயமலை டேஷாக பிரிக்கப்பட்டுள்ளன. 3 இணைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. டேஷ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது. கேஷ்வத் சந்திர சென் இவங்களோட முயற்சியால் தான் பூர்வீக திருமண சட்டத்தை வந்து அரசு இயற்றியது. இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம்? மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. 1895 ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யார்? கர்னல் ஜான் பென்னிக்வேக். சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? ஸோ எந்த மரம் பார்த்தீங்கன்னா அரச மரம், பைப்பல். பின் வருவனவற்றுள் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் திட்டம் பற்றிய கூற்று எது சரியானது? எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 1 and 2 ஒன்லி. ஸோ ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்தநாள் அன்று அறிவிக்கப்பட்டது. அண்ட் தென் 2 பார்த்தீங்கன்னா நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதே இதன் குறிக்கோள். எந்த முகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது? தாராசுக்கோ. பாமினி சுல்தான்கள் டேஷ் என அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்காப்பாளர்களை வைத்திருந்தனர். காஸ் ஐ கேல். கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எவை? இதில் பார்த்தீங்கன்னா
எதெல்லாம் வந்து சமுத்திர காலத்தில் சேர்ந்ததுன்னா 1, 2 and 3. அதாவது அலகாபாத் தூண் கல்வெட்டுகள், நாலந்தா செப்பு பட்டயம், ஈரான் கல்வெட்டுகள், இதெல்லாம் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள். கீழ் வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 வந்துடுது. பல்வந்த் ராய் மேத்தா குழு, இதுதான் ஃபஸ்ட்டு வந்த குழு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கும் 1 to 3. அசோக் மேத்தா குழு, ராவ் குழு, அடுத்து லாஸ்ட்டாக சிங்வி குழு. மாநிலங்களில் பின்வருவற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவது இல்லை? எதெல்லாம் துணை நீதிமன்றத்துக்கு கீழே எது வராதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட், நுகர்வோர் நீதிமன்றங்கள் வராது. 9வது அட்டவணையை பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களில் எவை தவறானது, எது தவறானது கேட்டிருக்காங்க. எது தவறானதுன்னு பார்த்தலாம். அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்விற்கு உட்படாது. இது வந்து தவறானது. எதெல்லாம் சரின்னு வேணால் பார்த்தலாம். 9வது அட்டவணை நம் அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம், இது சரி. 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன, இதுவும் சரி. அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்விற்கு உட்படாது என்று தெரிவிக்கின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரி. 2010 திருத்தப்பட்ட 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஷுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது. என்ன அந்த சட்டத்தின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2010 1951 ஒரு சட்டம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் வாக்களிக்கும் உரிமை உண்டு, அவங்களுக்கு உண்டு. அதுதான் இந்த சட்டத்தோட குறிக்கோள். இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது யார்? த ஸ்பீக்கர், சபாநாயகர், அவர் தான் வந்து முடிவு பண்ணுவார். இந்திய அரசியலமைப்பின் 360வது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி அவசர நிலை. 360 பார்த்தீங்கன்னா நிதி அவசர நிலை. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது? எல்எம் சிங்வி. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார்? நீதிபதி எம் ஹிதாயத்துல்லா. கூற்று காரணம் பார்த்தலாம். கூற்று வந்து பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது. காரணம், பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது? ஃப்ரிக்ஷனல், பிறழ்ச்சி கால வேலையின்மை. நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துகள். இதில் வந்து 1, 2, 3 மட்டும்தான். 1 என்ன பார்த்தோன்னா, குறைந்த இடுபொருட்களில் அதிக உற்பத்தி, ப்ரொடியூஸ் மோர் யூஸிங் ஃபியூவர் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட்டு புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு. தேர்ட் வந்து மண்வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல். டாஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். பொது கணக்கு குழு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, இவங்களோட ரோல் தான் இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தில் எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ நிதியெல்லாம் பற்றி ஆய்வு செய்கிறது. பின்வருவற்றுள் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை? எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள் மீது வரி கிடையாது. இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக்கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி வட்டி வீதத்தை குறைக்கும். அதாவது பேங்க் ரேட் வந்து லோயர் ஆகும், அப்போ வட்டி வீதம் வந்து குறையும். ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எவை? மத்திய திட்டக்குழு, சென்ட்ரல் பிளானிங் கமிஷன். சரிங்க, சில சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கூற்றுகள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சரியானதே பார்த்தலாம். 1 and 2 மட்டும்தான். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது. இது சரி. செகண்டு, இதன் நிறுவனர்களில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்ஷா வாச்சா ஆகியோர் அடங்குவர். ஸோ இதுவும் சரி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஷ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். ஓரிரை கொள்கை. இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? சரியானது பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. ஒன்று என்னன்னு பார்க்கலாம். பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது. த காங்கிரஸ் அக்செப்டட் த பார்ட்டிஷன். அது ரைட்டு. செகண்ட், மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 2, 1947 வகுத்தார். இதுவும் கரெக்டு. 1947ஆம் ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது. இதுவும் சரி. தமிழ்நாட்டின் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியகிரகிகள் எத்தனை பேர்? இந்த சத்தியாகிரகிகள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. 98. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை முறையே ஹஷித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார்? சுபாஷ் சந்திர போஸ். ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலேயே வெளியிட்டுள்ளார். அந்த இதழ் எப்படி அழைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த குடும்ப இதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதி. சரியானவற்றை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதில் 1, 2, 3 இது எல்லாமே சரியாக பொருந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தலாம். சுதேசி வஸ்து பிரசாரணி சபா, இது லோகமான்ய பால கங்காதர திலக். சுதேசி சங்கம் சுப்பிரமணிய பாரதி. சுதேசி ஸ்டிம் நேவிகேஷன் நிறுவனம் வி.ஓ. சிதம்பரம். வ.உ.சி. அதான் வி.ஓ. சிதம்பரம். மாலைமணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? அண்ணாதுரை. பின் வருவனற்றுள் சரியாக பொருத்தப்படாதை கூறுக. ஸோ பொருத்தப்படாது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 and 4. இந்த எஸ்ஏஎல்எஃப்பும் எம்பியும் பொருத்தப்படாது. அப்போ சரியானது நம்ம பார்த்தலாம். இதில் 1 and 3 கரெக்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தலாம். எஸ்ஐபிஏனா சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், தென்னிந்திய மக்கள் சங்கம். 3 பார்த்தீங்கன்னா ஏஎம்எஸ்னா ஆந்திரா மகாசபை. மேட்ச் த ஃபாலோயிங். பொறுத்துக பார்த்தலாம். வைத்தியநாத ஐயர், டெம்பிள் என்ட்ரி, ஆலய நுழைவு. ருக்மணி லட்சுமிபதி, துணை சபாநாயகர். பிரகாசம், ஆந்திரகேசரி. வரதராஜுலு நாயுடு, மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலைநிறுத்தம். 1951ஆம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு யாது? குத்தகைக்காரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர். எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது? மார்க்ரெட் நோபல். இவைகளில் வேலுத்தம்பியை பற்றிய சரியான கூற்றை எழுதுக. சரியானது எதுன்னு பார்த்தோம்னா 2 மட்டும்தான். ஹி வாஸ் எ தாசில்தார் இன்சார்ஜ் ஆஃப் சதர்ன் டிராவன்கோர் ட்ராக்ட். அதாவது இவர் தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார். இதுதான் சரியான கூற்று. வலியுறுத்தல் அசஷன். பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு. காரணம் ரீசன். புதிய கற்கால மனிதன் பருத்தி இழையை நூலாக சுழற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டான். இதில் போத் and are ட்ரூ, என்னமே சரிதான். பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆர் ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை? ஸோ சாலமனுக்கு என்னென்ன பொருள் போச்சு கப்பல் மூலமாக பார்த்தீங்கன்னா மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது குறள் அப்படியே கேட்டிருக்காங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது.
வள்ளுவரின் அரசியல், பொருளாதார, சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம்? பொருட்பால். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் சரியானது எதுன்னு பார்த்தலாம். 1, 3 and 4 ஆர் கரெக்ட். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். இது கரெக்டு. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை. இதுவும் கரெக்டு. மனத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர். இதுவும் கரெக்டு. தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எது? பெரிய புராணம். த ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் ரிசர்ச் ஆஃப் தமிழ். சரியான ஆசிரியர் நூல் இணைவை கண்டறிந்து பொறுத்துக. சாண்டில்யன். சாண்டில்யன் பார்த்தீங்கன்னா கடல் புறா. வண்ண நிலவன். வண்ண நிலவன் பார்த்தீங்கன்னா கடல் புறத்தில். ஜோடி குரூஸ். ஜோடி குரூஸ் பார்த்தீங்கன்னா ஆழிசீழ் உலகு. வரித்தியா கான்ஸ்டன்ட். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன். வரித்தியா கான்ஸ்டன்டைன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கடல் சொன்ன கதை. கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானதை எடுத்தெழுதுக. எது தவறானதுன்னா, முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழியில் நிலையாமை கூறுகிறது. இது தவறானது. சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுதியவர் கூடலூர் கிழார். தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பில் இப்பாடல்கள் அடங்கும். ஆத்திசூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி. இதெல்லாம் சரியானது. பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள். இதில் எல்லாத்துலேயுமே பாறை ஓவியங்கள் கிடைக்கும். மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. அனைத்தும் சரியானவை. இந்தியாவில் டேஷ் பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆரம்ப பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவை. பிரைமரி. மேட்ச் பார்த்தலாம். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் விதவை, மறுமணம். ஈவிஆர் மணியம்மையார் நினைவு. ஏழை விதவை தாயின் பெண்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு, கலப்பு திருமணம். அன்னை தெரசா நினைவு, அனாதை பெண்கள். இந்திய அரசமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவை அடையாளம் காணவும். ஆர்டிகல் 16(4). தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழ் இருக்கும் எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர். தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் யாது? அதாவது மக்கள் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட நோக்கம் என்னென்னா, மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல். தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேடி தான், நெல் தான். STEP அப்படின்னா என்னென்னா, சப்போர்ட் டு ட்ரைனிங் கம் டேஷ் ஃபார் உமன் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது சப்போர்ட் டு ட்ரைனிங் கம் எம்ப்ளாய்மெண்ட், STEP. பெண்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கான ஆதரவை குறிக்கிறது. ஸோ இதில் மேட்ச் கொடுத்துருக்காங்க, பார்த்தலாம். பேட்டி பேச்சோ பேட்டி பதாவோ. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வி உறுதிப்படுத்தல். RGSEAG. இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா, வளர் இளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம். IGMSY. கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு பண உதவி. உஜாவாலா. இழி வணிக தொடர்பு தடுப்பு. 1931 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யார்? சரோஜினி நாயுடு. ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் யார்? டாக்டர் BR அம்பேத்கர்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் 9 நாட்கள். 2015 உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியின் நுழைவுச் சீட்டின் விலை ₹1500. இந்த ஆண்டு அதன் விலை 18% அதிகரித்தால் இந்த ஆண்டு நுழைவுச் சீட்டின் விலை எவ்வளவு? 1770. If 1 cube plus 2 cube plus 3 cube k cube is equal to 4400, then find 1 plus 2 plus 3 plus k. k ஓட மதிப்பு கேட்டிருக்காங்க 210. இந்த சீக்வன்ஸோட நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சீக்வன்ஸோட நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா LXXX. இரண்டு எண்களின் கூடுதல் 36. மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்களின் சிறிய எண் காண்க. 14. 2ஆல் வகுப்படும் ஆனால் 4ஆல் வகுப்படாத 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை என்ன? 225. ஸோ இங்கே ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாம்பிக் அப்படின்னு இங்கே ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டைமண்ட்க்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளைண்ட்னா இதுக்கு நேராக கொடுத்துருக்கிறது எல்லுக்கு நேராக 8, ஏக்கு நேராக 3 அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பிக்கு நேராக என்ன வருதோ அது மாதிரி எழுதிக்கிட்டால் கரெக்டாக வந்துடும் இந்த ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க கொடுத்துருக்க இதுக்கு ப்ளஸ்ஸுக்கு நம்மளே இன்ட்டு போட்டுக்கணும், மைனஸ்னால் டிவைட்னு போட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே 12 - 3 + 5ன்னு இந்த எல்லா சிம்பிளுமே மாற்றி அதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிச்சா 40. அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் 75 எனில் அவ்விரு எண்களை காண்க. 37, 38. அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்கள் நெய்து முடிப்பார்? 6 நாட்கள். ஏ மற்றும் பி என்ற இரு குழாய்கள் தண்ணீர் தொட்டியை முறையே 18 மற்றும் 24 நிமிடங்களில் நீர் நிரப்பும். இரு குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்துவிட்ட பின் தண்ணீர் தொட்டி 12 நிமிடங்களில் முழுமையாக நிரம்ப வேண்டுமெனில் குழாய் பியை எத்தனை நிமிடத்தில் அடைக்கப்பட வேண்டும்? 8 minutes, 8 நிமிடம். உருளையோட கன அளவு கொடுத்துருக்காங்க 448 பை சென்டிமீட்டர் கியூப். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். உருளையோட வலைப்பரப்பு கேட்டிருக்காங்க 352 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு தொழிற்சாலையின் உலோகவாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் மேற்புறம் மற்றும் அடிப்புற விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர். அதன் உயரம் 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு 110 மீட்டர் ஸ்கொயர். 8% வட்டி வீதம் ஒரு தொகையின் 2 ஆண்டிற்கான தனி வட்டி, கூட்டு வட்டி இவற்றின் வேறுபாடு ₹768. அந்த தொகை பார்த்தீங்கன்னா ₹1,20,000. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூட்டு வட்டியில் ₹1,25,000 ஆனது ₹1,48,877 ஆக 6% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைக்கிறது. இனி அதற்கு ஆகும் காலம் 3 years. அரவிந்த் என்பவர் ₹8,000 ஆகாஷ் என்பவரது 7% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் 2 ஆண்டுகளின் முடிவில் திருப்பி செலுத்த வேண்டிய வட்டியையும் தொகையும் காண்க. ₹1,120 வட்டி தொகை பார்த்தீங்கன்னா 9,120. ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ₹6,200 எனவும் 3 ஆண்டுகளில் ₹6,800 எனவும் உயர்கிறது. அந்த தொகையை காண்க. ₹5,000. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1,400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம்? 10. ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? 9. எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த சம்மோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் சி. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 100 லிட்டர், 120 லிட்டர், 160 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? 20. இரு எண்களின் மீசீம 630, மீப்போவ 9,
மேலும் அந்த எண்களின் கூடுதல் 153 எனில் அவற்றின் வித்தியாசம் 27. இரு எண்கள் மீப்பெரு பொது காரணி 2, மீச்சிறு பொது மடங்கு 154. அவ்விரு எண்களுக்கு இடையிலான வேறுபாடு 8, அவற்றின் கூடுதல் 36. கவின் 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவிகிதம் 60%. ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் 110 அடிகள் ஆழத்திலுள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்? 5 days, 5 நாட்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.